ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் கையை தொட்ட உனக்காகவே நீ எதிர்பார்த்ததை உன் கரங்களில் சேர்ப்பித்து உன் விருப்பம் போல உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றுவதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நரம்பில்லாத நாக்கால இந்த உலகம் எதை வேணும்னாலும் வரம்பில்லாமல் பேசும். யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை நினச்சி நீ வருத்தப்படாத. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கேன். அதனால் என் வாழ்க்கை நல்லபடியாக மாறும், எனக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ பொறுமையாக இருந்தாலே போதும். என் கையை தொட்ட உன் கரங்களில் உன் விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் ஒப்படைக்கிறேன். இந்த உலகத்தில் நீ யாரை சந்தோஷப்படுத்தணும் திருப்திப்படுத்தணும்னு நினச்சாலும் நீ தோற்று தான் போவ. ஏன்னா நீ மற்றவங்களுக்காக என்னதான் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் எவ்வளவுதான் ஓடி ஓடி செஞ்சாலும் அவங்கள உன்னால் திருப்திப்படுத்தவே முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தை உங்ககிட்ட குறை கண்டுபிடிச்சிக்கிட்டோம் உனக்கு குத்தம் சொல்லிக்கிட்டு தான் இந்த உலகம் இருக்கும். அதனால் உன் மனசாட்சியை மட்டும் நீ திருப்திப்படுத்து. உன் மனசுக்கு நீ உண்மையாக இருந்தினா போதும். உன் மனசுக்கு பக்குவத்தை கொடுத்து நீ எதிர்பார்க்குற பணத்தை சம்பாதிச்சு நீ வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு உதவி செய்ய தான் ஓடி வந்திருக்கேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்குது. ஆனால் தீராத ஒரு நோய்னா அது மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் தான். என்னதான் நீ ஆசைப்பட்டதை நான் உனக்கு செஞ்சு கொடுத்தாலும் உன் விருப்பத்தை நிறைவேற்றி பொக்கிஷத்தையே உன் கைகளில் கொடுத்தாலும் உனக்கு மன திருப்தி உண்டாகாமல் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஆசைப்பட்டு கேட்பாய் தானே. அதுதான் மனிதனுடைய ஆசைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஒருபோதும் முடிவே கிடையாது. உன் அறிவை பயன்படுத்தி நீ பணத்தை சம்பாதி. அந்த அன்பு, அந்த நீ சம்பாதிக்கிற பணம் கண்டிப்பாக மற்ற மனிதர்களை உன்னை நோக்கி ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரவும் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதையும் யோசித்து வருத்தப்பட வேண்டாமேன்னு செல்லமே. ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது கொடுப்பவர்களுக்கு அது சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அதை பெறுபவர்களுக்கு அது மிகப்பெரிய விஷயன்றதை மறந்துடாதே. உன்னால் முடிஞ்ச உதவிகளையும் உன்னால் முடிஞ்ச விஷயங்களையும் மற்றவங்களுக்கு நீ கொடுப்பதின் மூலமாக மற்றவங்க மனசில் நீ உயர்ந்த இடத்தில் இருப்பாய் என் செல்லமே. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் வாழ்க்கையை அதை சமநிலையில் பார்க்க கற்றுக்கிட்டினா கண்டிப்பாக நீ எதுக்கும் துவண்டு போகவோ சோர்ந்து போகவோ மாட்ட. உன் முயற்சிகள் யாவற்றிலும் இந்த வராகி அம்மா உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன். நீ எதையும் யோசித்து கவலைப்பட வேணாம். நீ செய்கிற செயலும் உன்னுடைய வார்த்தைகளும் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உனக்கு மனநிறைவு உண்டாகும். எப்போதும் நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. ஆசைங்கிறது ஒரு அழகான மேடை. அந்த மேடையில் வரக்கூடிய உன் எண்ணங்களின் மூலமாகவே உன் வாழ்க்கை அமையுங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லாமே வேணும் வேணும்னு எல்லாத்துக்கும் பேராசைப்படாமல் அமைஞ்சதை திருப்தியோடு ரசிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. பணம் நிறைய இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ நினச்சதையெல்லாம் வாங்கிட முடியும் தான். ஆனால் பாவத்தை கடக்க முடியாது. உன்னுடைய நல்ல செயல்கள் மூலமாக தான் உன் பாவன் பிறவி பெருங்கடலை நீந்தி கடந்து வர முடியும். நல்லதை செய், நன்மைகளை செய். அதன் மூலமாக உன் பாவமும் கர்ம வினைகளும் அழிந்து உனக்கு நல்லது நடக்கும் அல்லவா. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரணுன்றதுக்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் 5 விரல்களுமே ஒன்றாக இல்லாத போது மனுஷன் மட்டும் ஒன்றா ஒரே மாதிரி ஒரே குணத்தோட ஒரே சிந்தனையோடு இருந்துருவாங்களா என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் தான் இருப்பாங்க. நீ யாரையும் திருத்தவோ மாற்றவோ முயற்சி செய்யாதே. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருமா என்னை வணங்குறாங்க. அதே போல தான் அத்தனை பேருக்கும் நல்லவனாக ஆண்டவனாலேயே இருக்க முடியாத போது உன்னை குறை சொல்கிறவங்களையெல்லாம் நீ ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்காத. உலையின் வாயை மூடக்கூடிய கைகள் ஊரின் வாயை மூட முடியாது. அலைகள் ஓய்ந்து நீராடுவது ஆகக்கூடிய காரியமல்ல. கடல்லாம் அலைகள் வத்தாது. கடல் அலைகள்லாம் ஓஞ்ச பிறகு நான் போய் கடலில் இறங்குறேன்னு சொன்னால் அது முடியாத காரியம். அதனால் கடல் அலைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட நீ தான் அதை சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்து காட்டணும். கோபம் வரும்போதெல்லாம் நாக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக மாறி
அடுத்தவங்களை வீழ்த்த தயாராகிடுது. வார்த்தைகளால், நல்ல வார்த்தைகளால் வாழ்ந்தவர்களை விட மோசமான வார்த்தைகளால் வீழ்ந்தவர்கள் மனசு ஒடிஞ்சு போனவங்க அதிகம். நீ எப்போதும் யார் மனசையும் காயப்படுத்தும் வார்த்தைகளை பேச வேண்டாம். கவலையும் மன உளைச்சலும் உனக்கு வரும்போதெல்லாம் இந்த வராகியம்மா என்னை நோக்கி வந்தீனா நான் உனக்கு ஆறுதலாக இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் செஞ்சு கொடுப்பேன். வாழ்க்கைனா மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். நீ போகும் பாதையில் உன்னை காலிடற வச்சு கீழே குழியில் தள்ளிவிடவும் வாழ்க்கை முயற்சி செய்யும். அத்தனையும் தாண்டி தான் நீ கடந்து போகணுமே செல்லமே. உன் கடமையை கண்ணும் கருத்துமா நினச்சி அதுக்கான விஷயங்களை கவனம் செலுத்தி நீ வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி தர்றேன். ஆனாலும் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். யார் நினச்சாலும் உன்னை மாற்ற முடியாது. உன்னை சுற்றி மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. நான் மட்டும்தான் உனக்கான நல்ல மாற்றங்களை செய்யக்கூடிய சக்திசாலியாக இருக்கேன். என்னதான் நான் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கினாலும் நீயும் உன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. அதில் இருக்க விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது நீ மட்டும் அப்படியே இருந்தீனா எப்படி ஜெயிக்க முடியும்? மாயமான இந்த உலகத்தில் நீ தொலைந்து போயிடாம அனைத்தையும் தாண்டி ஜெயிக்க தயாராகு. உன்னுடைய வாழ்க்கையில் உன் தேவைகளும் விருப்பங்களும் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கேன். உன்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பாராட்டி புகழ்ந்து பேசுகிறதுக்கு இங்கே யாரும் முன் வர மாட்டாங்க. ஆனால் நீ ஒரு தப்பு செஞ்ச, உன்கிட்ட ஒரு குறை இருக்குன்னா அந்த குறையை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டமே ஓடி வரும். நீ எப்போதும் யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்கவோ காதில் வாங்கிக்கவோ வேண்டாம். நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நல்லதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மையாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். நீ ஜெயிக்கிற வரைக்கும், நீ நினச்சது நடக்கிற வரைக்கும் அமைதியாக இரு. நினச்சது நடந்த பிறகு ஆனந்தத்தை கொண்டாடலாம் என் தங்கமே. உலகம் பெருசு, ஆனால் இதில் இருக்கக்கூடிய சாலைகள் சிறுசு. அதே போல தான் உன் முயற்சிகளை அதிகமாக வச்சுக்கோ. உன் மன சுமைகளை இறக்கி வச்சுக்கோ. உன் சுமைகளை இறக்கி உனக்கான சுகங்களை கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மாவும் காத்துக்கிட்டு இருக்கேன். உலகம் எப்படி இருந்தாலும், இதில் இருக்க மனிதர்களும் காலமும் எப்படி இருந்தாலும் நீ நீயாக நல்ல பிள்ளையாக வாழ்ந்துட்டு போ. உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. பணத்தினால நட்புகளும் பிரிஞ்சு போவது உண்டு. உதவும் மனசு இருக்கும்போது, நல்ல வார்த்தைகளை பேசும்போது பிரிஞ்சு போன நட்புகள் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எப்போதும் யாரிடமும் காசு இல்லை பணம் இல்லைன்னு சொல்லி பேசி அவங்க மனசு நோகும்படியாக எதையும் செஞ்சிட வேண்டாம். எப்பொழுதும் உன் எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்கோ. நீ பேசுகிற சொல்லை இனிமையாக வச்சுக்கிட்டு செயலில் நேர்மையோட எளிமையான வாழ்க்கை வாழும்போது எல்லாத்தையுமே நானே உனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன். அடுத்தவங்களுடைய விமர்சனங்கிறது உன்னுடைய சட்டையில் போடக்கூடிய தூசி போல, குப்பை போல தான். யாராவது உன் சட்டையில் குப்பையை வீசி எரிஞ்சாங்கன்னா நீ அதை தள்ளி விட்டுட்டு கடந்து போவதை போல, யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் விமர்சனம் சொன்னாலும் தட்டி விட்டுட்டு சங்கடப்படாமல் கழுவிட்டு கடந்து போய்கிட்டே இரு. உருவம் இல்லாத மனிதர்களுடைய மனசுக்குள்ளே தான் இந்த கடவுளின் உருவங்கள் பதிஞ்சிருக்கு. உன் மனசில் குடியிருக்கிற இந்த வராகியம்மா கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் உனக்காக செஞ்சு கொடுத்துட்றேன். நீ எதையும் யோசித்து வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கை அழகானதாக அற்புதமானதாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் எண்ணத்தில் தூய்மையும் உன் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் நல்ல மனசும் உயர்வாகவே இருக்கும். உன் மனசு உயர உயர உன் குணம் உயரும். உன் நல்ல குணம் உயர உயர உன்னை சுற்றி நல்ல மனிதர்கள் தேடி வருவாங்க. உன்னை சுற்றி நல்ல மனிதர்களை அமர்த்தி உனக்கான நல்லதையும் நானே செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறேன். யாருக்கும் எவருக்கும் எப்போதும் இடையூறு இல்லாமல் நீ வாழ தயாராக இரு என் செல்லமே. வாழ்க்கையில் நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, நாளைக்கு நடக்கிறத பார்க்க முடியாது. இன்றைக்கி நடக்கிறத நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. அது உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற முயற்சி செய். எல்லாமே
நீ எதிர்பார்ப்பது போல நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆணோ பெண்ணோ அவங்களுடைய வாழ்க்கை இளமையில் தொடங்கி முதுமை வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கும். பிறந்ததிலிருந்து அவர்களுக்குரிய கடமைகளையும் பொறுப்புகளையும் ஒருபோதும் முடிவுக்கு கொண்டு வரவே முடியாது. வயசு ஆக ஆக காலம் மாற மாற நிறைய பொறுப்புகளும் கடமைகளும் உனக்கும் இருக்கிறது தானே. அதை சரியாக செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. வசதியான வாழ்க்கைங்கிறது தப்பு இல்லை, ஆனால் வசதி தான் வாழ்க்கைன்னு நினச்சின்னா அது தப்பு. வெறும் காசு பணம் மட்டுமே வாழ்க்கையை நிர்ணயிச்சிடாது. அதையும் தாண்டி நல்ல மனசு உள்ள மனிதர்களும் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறவங்களா இருக்காங்க. உன் உடலுக்கும் காயம் உண்டு, உன் உள்ளத்துக்கும் காயம் உண்டு. ஆனால் இந்த வராகியம்மாவை முழுசாக நம்பினா, என் மேலே பக்தி செலுத்தினா, உன் மன காயத்தையும் உடல் காயத்தையும் அகற்றி நல்ல ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியும் நான் கொடுப்பேன். அடுத்தவங்களுக்காக பயந்து நீ விட்டு கொடுத்து போன்னு நான் சொல்லலை. வாழ்க்கைனா கொஞ்சம் விட்டு கொடுப்பதும் அனுசரிப்பதும் இறங்கி போகணும் இருக்கணும். அதனால எல்லாரிடமும் இரக்கமாக போ, கொஞ்சம் அனுசரித்து போன்னு தான் சொல்கிறேன். எல்லா இடங்கள்லையும் போய் நான் தான் பெருசுன்னு வாதாடிக்கிட்டே இருக்காம வாதாடுவதை விட்டு விட்டு வாழ்ந்து காட்ட தயாராகு. ரொம்ப காலம் நீ எல்லாருடைய மனசுலையும் இருக்கணும்னு இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன். நல்ல குணங்களோட நீ நல்ல செயல்களை செய்யும்போது இந்த உலகம் உன்னை மறக்காத அளவுக்கு எல்லார் மனசிலும் நீ நீக்கமர நிறைஞ்சு இருப்பாய் என் செல்லமே. நீ போகும் பாதையிலேயே உனக்கு வழிகாட்டியாக இந்த வராகியம்மா இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். எப்போதுமே வரவுக்கு மீறி செலவு செய்து குருடனாக ஆகிடாதே. அளவுக்கு மீறி அடுத்தவை பணத்தை சேர்த்து வச்சு நீ திருடனாக ஆகவும் வேண்டாம். உன் அவசியத்துக்கும் உன் தேவைக்கும் உன் முயற்சிக்கும் உரிய பணத்தை சம்பாதிச்சு வச்சுக்கோ. அதுக்காக நான் தான் நிறைய சம்பாதிக்கிறேனே, வருமானம் நிறைய வருதேன்னு சொல்லி இனிமேல் வரவுக்கு மீறி நீ செலவு செய்யவும் கூடாது. வரவை எவ்வளவு கவனமாக கண்காணிப்பாக இருக்கியோ அதே போல் செலவிலும் சிக்கனமாக நிதானமாக இருக்க பழகு. இங்கே வாழக்கூடிய யாருமே 1000 வருஷம் உயிர் வாழ போகிறதில்லை. வாழ போகிறது என்னவோ 100 வருஷத்துக்கும் குறைவான சில காலங்கள் தானே. அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் ஆணவம் கொண்டு அகம்பாவம் கொண்டு வாழாமல் இருப்பதை கொண்டு நிதானமாக வாழ பழகு. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ வச்சு காட்டுறேன். நேரம் இல்லைன்னு யாராவது உன்கிட்ட சொன்னாங்கன்னா, எனக்கு உன்கிட்ட பேச நேரம் இல்லை, உன்னை பார்க்க நேரம் இல்லை, வரவே முடியலைன்னு சொன்னாங்கன்னா அது நாகரிகமாக உன்னை ஒதுக்கி வைப்பதற்கான ஒரு அடையாளம்தான். நேரம் இல்லை என்பதே நாகரிகமான விலைகள் தான். யாராவது உன்கிட்ட வந்து நேரம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது பொய்யுங்கிறத புரிஞ்சுக்கோ. உண்மையிலேயே அவங்களுக்கு உன்னை பார்க்கணுன்னு பேசணும்னு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நேரம் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. 24 மணி நேரத்தை எல்லாருக்கும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவர்களுக்கு உன்கிட்ட பேசவும் பார்க்கவும் நேரம் இல்லைன்னா அவங்க மனசில் உண்மையான அன்பு இல்லைன்னு தானே அர்த்தம். உனக்கு எதை எப்போ எப்படி செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன்.